வேலுண்டு வினை இல்லை, மயிலுண்டு பயமில்லை. வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகா. என் அன்பின் பிரியமே, உன் அப்பன் இந்த கந்தன் நான். இன்று இந்த சித்திரை மாதத்தின் செவ்வாய் கிழமையில் என்னுடைய துணைகளோடு உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். வள்ளி தெய்வானையோடு இன்று இந்த கந்தன் உன்னை தேடி ஒரு நல்ல செய்தி சொல்ல வந்திருக்கிறேன். எக்காரணத்தை கொண்டும் கந்தன் உன்னை தேடி வந்திருக்கின்ற இந்த நேரத்தை நீ விட்டு விடாதே. உனக்காகவே உன் அப்பன் நான் இருக்கிறேன் என்ற ஒரு நிலையை நீ ஒருபோதும் தொலைத்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி என்னவாகும் என்பதனை எல்லாமும் புரிந்து கொண்டு நீ ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. கந்தன் உன்னோடு உன்னை தேடி வரும் இந்த காலம் முழுக்க இனி உன்னை சுற்றி வரும் அத்தனை விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். இன்று என் தாயானவள் மீனாட்சிக்கு திருக்கல்யாண நாள் அல்லவா? கந்தனின் சந்தோஷத்திற்களவிருக்காது. தாயின் திருமணத்தை காணும் பாக்கியம் இந்த பிள்ளையான எனக்கு கிடைத்திருக்கிறது. நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு அந்த திருமணத்தை காண என் குடும்பத்தோடு தயாராகி அங்கு செல்ல காத்திருக்கிறேன். என் குழந்தையை, எது நடந்தாலும் இந்த கந்தனின் அருளோடு உன் வாழ்க்கையில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க சரியாக என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்பன் முருகன் உனக்கு நடத்தி தரும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கட்டாயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நிற்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியென கொண்டு உன் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ வேண்டும். கந்தனின் அன்பு எப்பொழுதும் உன்னை நல்லபடியாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இந்த கந்தன் உன்னோடு இருந்து உனக்கு சொல்லிவிடும் விஷயங்கள் அத்தனையையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாமும் தாண்டி இனி நடக்கப் போவது ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையை என்னவாக மாற்றப் போகிறது என்பதனை நீ தெளிவில் வைத்திருக்க வேண்டும். எப்படிப்பட்ட விஷயங்களிலும் இந்த வாழ்க்கையை நினைத்து இனிமேலும் என் பிள்ளை நீ ஒருபோதும் கலங்கக்கூடாது. உனக்காகவே நான் வந்திருக்கும் இந்த நேரம் இனி அத்தனை அதிர்ஷ்டத்தையும் நிச்சயமாக என் பிள்ளை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தனை அதிர்ஷ்டத்திலும் இந்த வாழ்க்கையில் நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்னதான் நடந்து விட்டது என்று எல்லாமும் நினைத்து இனி எதற்குமே என் பிள்ளை நீ வருந்தாதே. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ கவனத்தில் கொள். உனக்கு நடக்கும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று புரிந்து நடந்து கொள். நான் இருக்கும் பொழுது இனி எந்த நாளும் உனக்கே என்று இந்த வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைத்து நிற்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. எதிர்பார்த்திட முடியாத அளவிற்கு ஒவ்வொரு விஷயங்களையும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற இந்த நேரம் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் இனி உனக்கே அதிசயத்தை கொடுக்க வேண்டும். என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இனி எந்த இடத்திலும் என் பிள்ளை நீ வருந்த தேவையில்லை. உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறக்காதே. பேரன்பை கொண்டு இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான ஒரு நல்ல தெரிவை நீ பெற்றிடுவாய் என்பதனையும் நீ மறக்காதே. யார் இருந்தாலும் யார் இல்லை என்றாலும் உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் நீ ஒவ்வொரு தருணங்களையும் நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள். கந்தன் இருக்கும் பொழுது உனக்கு நடப்பது அத்தனையையும் நீ தெளிவாக உணர்ந்து கொள். என்ன தேவை இந்த வாழ்க்கையில் நமக்கு இருக்கிறது, இந்த தெய்வம் நமக்கு என்ன தருகிறது என்பதனை எல்லாமும் சற்று ஆழமாக சிந்தித்து நீ உனதாக்கி கொள்ள வேண்டும். உனக்காக வேண்டி நான் உருவாக்கி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ எப்பொழுதும் சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும். எதையும் சர்வ சாதாரணமாக நினைத்து என் குழந்தை நீ விட்டுவிட முடியாதல்லவா? உன் அப்பன் நான்
உனக்காகத்தானே மீண்டும் மீண்டும் உன்னை தேடி வருகின்றேன். இந்த கந்தன் உனக்காகத்தானே இந்த வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் உன்னை தொடர்கின்றேன். சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும். இனி வரும் நாட்கள் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எதிர்பார்த்ததை எல்லாம் நாம் அடைய வேண்டும். நாம் விரும்பிய வாழ்க்கையில் நாம் பெற நினைக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு கிடைத்தே தீர வேண்டும் அல்லவா? கந்தன் இது போன்ற நாட்களில் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் முழுக்க உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நான் உனக்கே என்று சரியாக தெளிவுபடுத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றி என்ற ஒரு விஷயத்தை நான் உறுதிப்படுத்தி கொடுக்காமல் வேறெங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை புரிந்து கொள். அப்பனை நினைத்து மனதார வேண்டி நிற்கும் என் பிள்ளை அல்லவா? இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் நீ பெற வேண்டிய காலம் அல்லவா? என் தங்கமே, இன்று இந்த விடியலில் இந்த கந்தனை இது போன்ற கோலத்தில் கண்ட பிள்ளைகளின் வாழ்க்கையில் மங்கள நிகழ்வுகள் நிச்சயமாக நடந்தே தீரும். மங்களகரமான விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடந்தே தீரும். என்னவென்றும் ஏதுவென்றும் எல்லாவற்றையும் நீ தெளிவாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறக்காதே. நாம் நினைத்து கூட பார்த்திட முடியாத பல விஷயங்களை அப்பன் உனக்கு நடத்தி கொடுக்க வந்துவிட்ட இந்த நேரம் இனி என்ன நடந்தது என்பதில் நீ எப்பொழுதும் சற்று தெளிவோடு இரு. உன்னை சூழ்ந்து நிற்கும் பிரச்சனைகள் எல்லாமும் காணாமல் போகும். உனக்கே என்று நான் கொடுக்கும் எல்லாமும் உன்னை அன்போடு அரவணைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன தேவை இருக்கிறது, ஏது தேவை இருக்கிறது என்பதனை எல்லாமும் நீ உறுதிப்படுத்தி கொள்ள வேண்டிய இந்த அவசியங்களை நீ ஒரு நாளும் தொலைத்து விடாதே. தேவையில்லாத எந்த செயல்களுக்கும் இனிமேலும் நீ கலங்கி துடிக்காதே. முடிந்த வரையில் உனக்கு நான் கொடுக்க நினைக்கும் இந்த விஷயங்களை நீ சரியாக முடித்து காட்ட வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. எத்தனை எத்தனை விஷயங்கள் உனக்கு என்னவெல்லாமும் கொடுத்திருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு இனி உன்னை சூழ்ந்து வரும் அத்தனை விஷயங்களிலும் உன்னை யாரென்று நீ நிச்சயமாக எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டே இரு. உனக்கே உன்னை புரிய வரும் காலம் இனி அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் வெற்றியும் உன்னை தொடரும் காலம் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கந்தன் இருக்கும் பொழுது இனி உனக்கான மங்கள நிகழ்வுகள் எல்லாமுமே சுற்றி வரும் அத்தனை நேரங்களிலும் கிடைத்து கொண்டே இருக்கும். சித்திரை திருவிழா ஒவ்வொருவரினுடைய வாழ்க்கையிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். தெய்வத்தினுடைய அருளால் ஒரு மிகப்பெரிய பெரிய விஷயங்களை எல்லாமும் நடத்தும். எல்லாமுமாக உனக்கு நான் இருக்கும் இந்த நேரம் பல நம்பிக்கையையும் உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. அப்பன் இருக்கும் பொழுது இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் இரு. உன்னை தேடி நான் வருகின்ற இந்த காலம் முழுமையும் இனி எப்பொழுதும் உன்னை அதிசயப்படுத்தும் என்பதனை புரிந்து கொள். என்ன நடந்தாலும் இந்த கந்தன் துணை இருக்கும் இந்த பொழுதுகளில் இனி உனக்கு ஒவ்வொரு வெற்றியும் உறுதிப்படுத்தப்படும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம் இருந்து உன்னை வாழ வைக்கும் இந்த நேரம் அத்தனை நிலையிலும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ நம்புவாய். நல்ல விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடந்தே தீரும் என்பதனையும் நீ சரியாக புரிந்து கொண்டாலே அது போதும். இதுவரையிலும் நீ சந்தித்த ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு பின்னாலும் இருந்தவர்களை நான் அறிவேன். உன்னை தேடி வந்து இந்த கந்தன் கொடுக்கும் இந்த விஷயங்களினால் இனி எப்பொழுதும் நீ தைரியமாக இரு. உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்பு. உன்னுடைய எண்ணம் போல இந்த வாழ்க்கையில் உனக்கு சீரும் சிறப்புமாக பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கந்தன் உன் வெற்றியை உறுதிப்படுத்துவேன். அப்பன் இந்த வாழ்க்கையில் உனக்குள்ள நம்பிக்கையை நிச்சயமாக அதிகப்படுத்துவேன். எல்லாமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரும் ஒவ்வொரு உண்மைகளையும் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும். இனி எப்பொழுதும் போல என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை கொடுத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கந்தன் இருக்கிறேன். இன்று மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாணத்தில்
உன் வாழ்க்கையில் ஒரு அதிர்ஷ்ட செய்தி உனக்கு கிடைக்கப் பெறுவதையும் நீ உணரத்தான் போகிறாய். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகா.